கேமிங். என்னடா ஆச்சு ஒரு வாரமாக வீடியோவே காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜுரம். அதனால தான் ஒரு வாரமாக வீடியோ போடல, பட்ட படுக்கவே இருந்தேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்தியன் பைக் விளையாடியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்புறமா இதில் ஏதாவது மித்து எதுவும் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நான் எதுவுமே பண்ணல. அப்படியே சேனல் அப்படியே இருந்துச்சு. நான் கூட அப்படியே என்னடா வீடியோ போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்தியன் பைக் ட்ரைவிங் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பைக்கு காரு எல்லாமே புதுசாக ஏதாவது நம்மளா ஒரு சீட் கோட் போட்டு தான் வர வைக்க போகிறோம். இத்தனை டைம் போட்டால் என்ன வரும்? ஒன்றுமே வராது. அதுவே 4 தடவை போட்டால் என்னடா அது? சம்திங் வித்தியாசமாக வேணுங்க. இது வரைக்கும் போட்டு பார்த்ததே இல்லை. இந்த பைக்கா? சரி, ஏதோ புதுசாக ஏதோ பைக் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக ஒரு பைக் எடுத்தாச்சு. இதோட சீட் கோடு இது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போயிட்டு இந்த மான்ஸ்டர் ட்ரக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லி அப்படியே போய் ஒரு ரைடு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுதான் இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன் நான். இடம் வர மாட்டேங்குது. இடத்த விட்டு கீழே வந்துட்டேன்னா என்னன்னு தெரில. அந்த இடம் என்ன இடம் அப்படிங்கிறத நீங்கள் கூடிய சீக்கிரமே பார்ப்பீங்க. ஓ, அங்கே இருக்கா? அந்த இடம் வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம ஊரில் இருக்கிற பெரிய இருக்கிறதுலே ஹைட்டான பில்டிங்கு போனோம். இந்தோ பறந்து நம்ம பில்டிங் வந்தாச்சு. எத்தனை நாள் ஆனாலும் நம்மளோட டிரைவிங் ஸ்கில் அப்படியே தான் இருக்குது. ஜாலியாக நம்ம இதுலேருந்து பறந்து வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற டப்பா காரை மான்ஸ்டர் ட்ரக்காக மாற்றி, ஐயோ, அதை வச்சு அந்த ஒரு ரேம்பில் அப்படிக்கா போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. இந்த டப்பா காரை வச்சுக்கிட்டு அம்மாடி பறக்க விட்டுருச்சு ஒரு செகண்டு. தலைவன் பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டான். டேய், என்னடா இது? முன்னாடி பாட்டு வேற கீழே விழுந்துருச்சு. ஐயோ, என்ன கொடுமடா இது! அதோட சேர்த்து இதுலேயே ஏறிட்டனே. நம்ம ரொம்ப முன்னாடி இந்த மித்தெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கல. டேய், போச்சு. ஓகே, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா,
இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ட்ரை பண்ணால் போலீஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம காரில் வெடியை போடுறோம். அடியிலையும் வெடி ஓகே ஓகே. இப்போ இதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு வெடிக்க வைக்க போகிறோம். அதுக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அதெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. அதை ட்ரை பண்ணதே இல்லையான்னு கேட்டால் அதில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா இதே மாதிரி சும்மா காரில் முன்னாடி கண்ணாடியை உடச்சிட்டு அதுக்குள்ளே வெடியெல்லாம் போட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அங்கே போய் கார் நிறுத்திட்டு வந்து வெடிக்க வைப்பேன். நிறைய பாம்பெல்லாம் போட்டு போய் அவங்க வெடிக்க வைப்பேன். ஒரு ஸ்டாரும் வராது, அவனுங்களும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எப்போவுமே நான் சேஃப்டிக்கு ஒரு பைக் எடுத்து வச்சுக்குவேன். இந்த டைம் நம்ம கவாசக்கி நெஞ்சா ஸ்டோருக்கு தம்பியான டெக்ஸ் 10R எடுத்து வச்சுக்குவோம். எல்லாம் எடுக்கிற மாதிரி வச்சுக்குவோம். வெடிச்சிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. என்னடா ஒண்ணுமே நடக்கல. பைக் ஏதாவது நிறுத்தி பார்ப்போமா? அது சுட்டு பொசுக்கியாச்சு, ஒன்றுமே நடக்கல. ஒன்றுமே பண்ண மாட்டானுங்களோ. ஓகே, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம பைக் இங்கே நிறுத்திடுவோம். ப்ரோ வெடியை போட்டாச்சு. என்ன பண்ணுவாங்க? என்ன பறந்து விழுதுறானுங்க. டே என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அடே ரெண்டு பேர் செத்துட்டானுங்கடா. உள்ள இங்கிட்ட ஒருத்தன் நல்லா தான் இருக்கிறான். இன்னும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். ஐயோ கேஸ் ஆயிடுச்சே. குமாரே ஓடுறா, எஸ்கேப் ஆயிடுறா குமாரு. சுற்றுவானுங்கடா இவங்க, மோசமானவனுங்கடா. ஐயோ இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. எல்லாம் தப்புறானுங்கடா. ஓடுறா, அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா வண்டி குமாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? பிரேக் போட்டு போட்டு போவோம் நம்ம.
ஸ்டார் போலீஸ் எஸ்கேப்னே நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ. அதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. 2000 பேர் பார்த்துருந்தீங்க. ஆனால் அவ்வளோ லைக் வரல. லைக் என்னமோ 10 கீழே தான் வந்துருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சரி, லைக் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க, ஓகே? என்னடா தொடர்ந்தாலும் ஒரு ஆஸ் அ யூடியூபராக நம்ம வீடியோ போடணுன்னு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்து லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஃபீவர்னு ஒன்றே போலீஸ் எல்லாம் குழந்தையாயிட்டீங்களா? ஃபீவர்னு ஒன்றே விட்டானுங்க, தெரில. டைம் சேஞ்சுடு. அன்றைக்கே ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த நைட் சீட் கோடு, இந்த சீட் கோடு அப்படின்னு. நன்றி. சாவியெல்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு. இப்போ தான் நோட் பண்ணுறேன் நான் சாவி இருக்கிறது இந்த வண்டிக்கு. இந்த வண்டி என்னமோ அவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டேங்குது. போகிறமே தெரியல. உங்களுக்கு இந்த வண்டி தான் ஸ்பீடாக போகுதா கவாசாக்கி நிஞ்சா எஸ்டாரை விட? எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கவாசாக்கி நிஞ்சா எஸ்டார் எடுத்து ஓட்ட போகிறோம். கவாசாக்கி நிஞ்சா எஸ்டார் ஸ்பீடாக போகா எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நைட்டில் ஓட்டும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவராக ஹாப்பியாகவும் இல்லாமல் ரொம்ப சேடாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லையா? அப்புறம் எப்படிடா எவ்வளோ வெளிச்சம் வருது பாருங்களேன். நல்லா தானே பண்ணியிருக்கீங்க இந்தியன் டிரைவிங்க. வேற லெவலில் இருக்க. அட்மாஸ்பியர் எல்லாம் சும்மா அள்ளுது, அப்படியே ஜிம்முன்னு ஏறுது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. முன்னாடி எல்லாம் இந்தியன் டிரைவிங் தப்பா சொல்லியிருப்பேன். என்னடா வண்டி இது? ஏய், என்னடா மொத்தமாக சேருச்சு. உங்கள் கண்ணாடி எல்லாம் ஒன்று போச்சு. அம்மா, இதுக்கு ஏது ஹெட்லைட்டு? எப்பட்றா ஹெட்லைட் எரியுது? ஒரு ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போனால் தான் ஒரு மாதிரியாக இருக்கு. எப்படின்னு தெரியல. நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஐயோவே, எப்படா உழுகுற? இந்த அடிக்கு இல்லாமல் உழுகுறான். ரொம்ப முள்ளையே. டேய் குமாருங்களா, ஏன்டா அடிக்க வரீங்க? ஐயோ, சேர்றா. இப்போ என்னடா அப்டேட்? குமாரு என்ன தொட்டுறானுங்களா? டேய், என்னடா இப்போ துரத்த மாட்டேங்கிறீங்க? என்னடா போய் பார்ப்போம். இதோ வந்துட்டேன். ஐயோ, என்னடா மாயமா வரீங்க? பாருங்க, ஓடியாரானுங்க. என்னடா ஒண்ணுமாடா ஓடியாரீங்க?
போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வீடு இருக்கு. வீட்டுக்குள்ளே வருவானுங்களோ? குமாரே, என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? சரி, வீட்டுக்குள்ளே வரமாட்டானுங்க, இங்கேயே வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா? சரி, ஓகே. வீடு என்ன இப்படி எரியுது? வீட்டுக்கிட்ட வந்தாலே நல்லா இல்லை, போயிடலாம். காலையில் டைம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி டிப்ரெஷன் அப்படின்பாங்களா, அந்த மாதிரி ஆகுது இந்த கேமில். ஏன்னு தெரில. ஓகே, இப்போ கூட ஆனால் நல்லா தான் இருக்கு. இப்போ வேணால் வீட்டுக்குள்ளே ஜாலியாக போக தோணுது. ஓகே, சும்மா இந்த கேம் உள்ளே வந்து பார்த்தாச்சு. ஓகே, மொபைல் ஜிடி நைஸ். வண்டிக்கு ஸ்டாண்ட் தான் போட்டால் நிற்க மாட்டேது. மேலே ஏறியாச்சு. என்னாச்சு? நேராக கீழே போகிறாப்புல செத்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை.